வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு தாறுமாறான ஒரு பட்டரி கிரேவியை தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும், ஸோ அவங்கெல்லாம் அலர்ட் ஆயிக்கோங்க. இது உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃபுல்கானி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செம்ம ஈஸியான மெத்தடில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் நம்ம மஷ்ரூமை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் 200 கிராம் மஷ்ரூமை ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை ரொம்ப குட்டியாக வெட்டாதீங்க. இந்த கிரேவிக்கு ஸ்லைஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மஷ்ரூம் கொத்துக்கறி இல்லை மஷ்ரூம் கறி தோசை அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மஷ்ரூமை நல்லா சாப் பண்ணிக்கலாம். பட் கிரேவியாக பண்ணும்போது ஸ்லைஸ் பண்ணாதான் அந்த மஷ்ரூம் நல்லா கடிப்படும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிக்கும் போது மஷ்ரூம் நல்லா சுருங்கி வந்துடும். ஸோ ரொம்ப சாப் பண்ணிட்டா அந்த மஷ்ரூம் போட்டிருக்கதே தெரியாது. இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இதே கடாயில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. நான் வெங்காயத்தை சும்மா ரேண்டமாக தான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருக்கனால நான் 3 சேர்த்துருக்கேன். கூடவே 10 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக சேர்க்குறேன். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எந்த பொடியுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கூடவே 5-6 முந்திரி பருப்பு. நான் உடச்ச முந்திரி எடுத்திருக்கனால நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். இதோட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுருங்க. தண்ணி நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு நல்லா இது குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா வெந்துருச்சு. தக்காளிலாம் நல்லா நசுங்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் மிளகாலாம் அரைப்படும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இது காஷ்மீரி சில்லினால தான். இது இருக்கட்டும். அடுத்து இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு இஞ்சி எதுவுமே சேர்க்காதனால நான் பேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வெங்காயத்தோடையே அந்த பூண்டு இஞ்சிலாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா ரொம்ப சாஃப்ட் ஆகணுன்ட்டு இல்லை, லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக சாட்டே பண்ணால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஜென்ரலாக இந்த பட்டரி மசாலாவாக நம்ம செய்யும் போது சுகர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சேர்த்தாதான் அந்த ஸ்வீட்னஸோட அந்த பட்டரோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க, அதுவும் இதை விட அதிகமாகவே சேர்ப்பாங்க. ஆனால் வீட்டில் நம்ம செய்யும் போது நம்ம டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம்.
லாஸ்ட்டாக இதில் கசூரி மேத்தி சேர்த்துட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டரியான மஷ்ரூம் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமாக நானோடலாம் இது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான கிரேவியில் நீங்களே வீட்டில் செய்யும் போது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் போகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. இது உங்களுக்கு ரிஸ்க்கு தான், ஆனால் நீங்கள் சூப்பராக சமைக்கிறது உங்களுக்கு பெருமையான விஷயம் தானே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.